ரொம்ப ஒரு போராட்டமா இருக்கும். 25 பேப்பர் எழுதிட்டு வருவேன், 2 பேப்பர் ஓகேன்னு 25 பேப்பர் எழுதிட்டு வந்து கொடுப்பேன், 2 பேப்பர் வச்சுக்கிட்டு மீதி எழுதிடலாம் முருகன். சந்தோஷம் விரல உடைச்சிட்டோம்ல. தேசிங்க ராஜா 1 வந்து ஒரு பிளாக் பஸ்டர், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு என்டர்டெய்னர். இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சோ தேசிங்க ராஜா 2க்கு எழுதும்போது எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்க? எப்படிப்பட்ட ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்க போகுது? ஜூலை 11th நாங்கலாம் தியேட்டர்ல தெரிக்க விட போறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். தேசிங்க ராஜா 1 வந்து ஆக்சுவலி இந்த கதை பண்ண போது சார் ஒரு கதையை பண்ணிட்டு இந்த கதையை போய் சொல்றதுக்கு நான் இடத்துல சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஒரு ப்ரொடியூசர் போய் சொன்னோம், சிரிச்சு ஓகேன்ட்டாங்க. வந்துட்டு கதையெல்லாம் பண்ணிட்டு ஓகே முன்னாடி ப்ரொடியூசர் வந்தார் ரவி சார். தேசிங்க ராஜா 2 டைட்டில் வாங்கியாச்சுனார். ஐயோ அதுக்கு வேற இதுக்கு வேறையே அப்படின்னு கடைசியில் டேரக்ட் சொன்னார். முருகன்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அது வில்லேஜ் இருக்கு, 2 வில்லேஜ், இது 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்படிதான் சார் இந்த ஊருக்கு பிரச்சனை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை. பட் அதுல வேளாண் வேலைக்காரில் எப்படி ஒரு 20 நிமிஷம் காமெடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 20 நிமிஷம் காமெடி இதுல வெளுத்து வாங்கியிருக்காரு. ரவிராஜ் சார் வந்து பின்னி எடுத்திருக்காங்க, புகழ் ஹீரோ சார் எல்லாமே பின்னி எடுத்திருக்காங்க. வயிறு வலிக்கிற அளவுக்கு போறோம் அந்த அளவுக்கு. ஓகே சார். முருகன் சார் ரொம்ப இந்த ஒரு சாம்பிள் டயலாக்ல தெரிஞ்சிச்சு படத்துல நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அகைன். டெஃபினெட்லி நாங்க அந்த டீசர் பார்க்கும்போது புகழ் சாரோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சிரிக்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடை இருக்கக்கூடிய அந்த அடக்க ஒடுக்கமான பாண்டமான அத்தனை பெருமைக்கும் சார் உங்களுக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் அழகான விஷயம் என்னன்னா தேசிங்க ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் ஆல்சோ வித்யாசாகர் சாரோட இசையில பாடுறது அப்படின்னா அது எல்லா சிங்கர்ஸுக்கும் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி இது கம்மியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும். ஸோ நீங்க சாரோட மியூசிக்ல பாடிருக்கீங்க அண்ட் வண்டர்ஃபுல்லா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் தட். சந்தோஷமா இருக்கு. பாடுகிற மேடை ஏற்றி கண்டிப்பா நாங்க என்ன கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான பாட்டு நம்ம படத்துல இருக்கு. அதாவது எல்லா பார்ட்டி சாங்ஸ் எல்லாரும் போட்டு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நம்பர் வந்து சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமால. சரி நிறைய பாடல்கள் நீங்க பாடணும். Thank you so much for being here. Thank you sir, and thanks to sir again for this wonderful opportunity. Thank you sir, thank you so much. ஒரு முதல் படம் பண்ணது. அவங்க அடுத்த படம் இன்னும் பண்றதுக்கு காரணம் பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அழிச்சிருக்கு. வந்து அடுத்த படம் பாட்டு அவருக்கு பெரிய அந்த படங்கள் எல்லாமே பொது வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியான இந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல படம் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட், ரொம்ப அழகான ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோட பண்ணக்கூடிய படங்கள். அவங்க எனக்கு வந்து அங்கேயா இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. என்ன நான் பார்த்த ஏழிலுக்கும் இந்த படத்தோட ஏழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் எந்த முன்னே கடை வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கேட்டேன் நான். அண்ட் எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம். கரெக்டா கதை பண்ணிட்டு படம் பண்ணியிருக்கோம். ஜெனரல் such a nice artist and இந்த படத்தின் மூலமாக அறிமுகம் ஜெனரல் and all the cast and crew எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக
அமையும் என்று இறைவன். பியூட்டிஃபுல் சார். அந்த ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே. பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா, மழை, எழில், அந்த எழில் அழகா இல்ல எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி இருந்துச்சு. அப்படிங்களா? ஆமா. நிலா, மழை, எழில் அப்படின்னு சொன்னோம். அது எழில் இருந்து உட்கார்ந்து எழில உங்க எழிலா வந்துருச்சு. அழகா வந்திருக்குது, அழகா அமைஞ்சிருச்சு. டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசை வைப்பது ஈஸி அப்படின்னு நீங்க சில மேடைகளை நீங்க சொல்லிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லல, அப்படி நீங்க சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? அதுவும் தப்பு, நிறையாவே சொல்லிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கும் போது இந்த கீபோர்ட்ஸ், ப்ரோக்ராமிங் இதெல்லாம் எந்தாகி இருக்கலாம். கிரியேஷன் எழுத கிடையாது, அது தானே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ள இருக்கிறது கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால கிரியேஷன் அதிகமாக இருந்தது கிடையாது. உலகம் உள்ள வர்றதுக்கு அண்ட் அது மொத்த என்ன சொல்றது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் will aid in better sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர கிரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கிருந்து வர வேண்டியது, இங்கிருந்து வர வேண்டியது. அதனால டெக்னாலஜி பட் டெக்னாலஜி will keep improving. It is very good. அது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளவு அழகா நம்ம கொடுக்கணும்ன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பத்தி நீங்க சொன்ன அந்த வார்த்தை, நீங்க கிரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்றதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்க மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் நீங்க பாக்குறீங்க, அதாவது ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, இப்பவுமே உங்க கூட பயணிக்கிறாங்க. what do you want to say to them? அதாவது மாறாவும் என்னுடைய பாடல்கள் மேலே வைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மௌனம், அந்த காதல், அது மனதில் தங்கிக் கொண்டு அவருடைய சேவையை தொடர்ந்து இப்ப கூட இந்த ஜெனரேஷன் கூட அவங்க அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி கேட்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. காலம் கடந்து இந்த பாடல்களை தந்து இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்க கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ so much for being here today. It's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழாவில். எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார். ரொம்ப சூப்பராக பண்றாரு. அதாவது இந்த படம் வெறும் தரமா, உள்ளுக்குள்ள வரையும் தரமா இருக்கணும், வெளியில பப்ளிசிட்டிலையும் தரமா இருக்கணும். உள்ள தரமா இருக்கிறதுக்கு சில நேரத்துல ஒரு சீன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் இதை விட இன்னும் பெட்டரா இருக்கிறதா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆளு, எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்றது கூட கவலைப்படாம செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துல இருந்திருக்கு. ஸோ பார்க்கிற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில கலக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட தமிழோட ஃபுல்லா 25 பஸ்ல ஃபுல்லா தேசிய ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ் பின்னாடி எல்லாம் அழகா தேசிய ராஜாவெல்லாம் ஒட்டிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுருவாங்க, ஒரு மட்டும் பஸ்ல எல்லாம் ஒட்டிட்டு பார்த்தா உயிராக பார்த்தா தெரியவே இருக்காது. ஏன்னா நானே பசி எடுத்து பஸ் உள்ள ஒட்டிருக்காங்க மாதிரி இதை ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அழகா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்துல இன்னொரு செயல்களாக நடிச்சிருக்காரு, ஜெயலலிதா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும் போது பையன்கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்ல பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, அது அவருக்கு அப்ப தெரியல. ஸோ எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதுதான் கண்டினியூஸா அதை அட்டவே தேர்வு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை படம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ண கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வழிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர்.
அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமே நான் இறைவனை வேண்டுகிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியல. சாரி, ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வருது. டைம் இருக்கிற வரைக்கும். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் இளைஞர். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்காரு, நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்காரு. வெரி ஹாப்பி. அவரோட டீம்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட போட்டுவாரு. உள்ள நம்ம அதுல பண்ணிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்றதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜெனரலா ஒரு 3 நிமிஷ காட்சியும் கொடுப்பாங்க அப்படின்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை 17 நிமிஷத்துக்கு மாத்தி வைப்போம். எல்லாத்தையும் நீங்க ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகா ரசிப்பாரு. ஃபர்ஸ்ட் ரசிகர் எங்க இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கு எல்லாம் நல்லா ரசிச்சு அதுல பெஸ்ட் பீஸ் எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவாரு, எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவாரு. ஏன்னா சம்பூர்ண ராமங்கிற மாதிரி நீங்க 2,000 படத்தை 25 நிமிஷம் எழுப்பிச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட் பீஸ் இருக்குது. அருமையான இயக்குனர். எப்ப கூப்பிட்டாலும் ஓடி போற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஒரு பிரசன்டா இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். கார்ல எல்லாம் நானும் என் ஃபேமிலியெல்லாம் அப்படியே ஒரு டிராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி வேற வேலை பார்த்துட்டு போய் வந்து பாட்டு கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் வந்து எடுத்து போயிருந்தாங்க. அந்த வண்டிலாம் நீங்க வேலை போட்டு போகும். ஏன்னா காலையில் அந்த ஆக்சிடென்ட் முடிக்க பேசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்துல போச்சுன்னா வீடு வந்து வேறதுக்கு எடுத்துடும், பாட்டு மாத்து அப்படின்னா பாட்டு எடுத்து போட்டு அடுத்து கெல்லி சும்மா வேற சில்லறை சொல்லு ஃபிளைட் எல்லாம் வேலை கொண்டு போவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாதனை விதவிதமான படம் அப்படின்னு பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமா எங்க டீமுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அவர் வந்தது உள்ள வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் வினோத் சார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலா இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்துல கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்றதா நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்ப வினோத் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அவர் வந்து உதவே அசையாம பேசுற மாதிரி விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே இருப்பார், என்ன பேசுறாரு அவர் ஒட்டுமொட்டையே காரணம் தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டயலாக்ல மாம்பழம் வச்சுங்க, டப்பிங் வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யா பழம்னா அவங்க வீட்டுல பழம் போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரி கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி வீட்டுக்கு மட்டும் எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகா சட்டிலான பர்ஃபார்மன்ஸ். அடுத்தவங்க நடிக்கிறத அவங்க வேலை வரணும் வேலையை பாக்குறேன். அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறதோ அதெல்லாம் கிடையாது. இதற்கு ஏன் சார் சீன் இருக்குது இருக்காங்க ஒண்ணும் கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வினோத் சார் தான் நான் சொல்றேன். அற்புதமான ஒரு இது. இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் பாருங்க, ஜாலியான ஒரு டீம். ரவீந்திரா சார்ல இருந்து புதியிலிருந்து இன்னும் எத்தனை சாமிநாதன் சார், சிங்கமன் சார் எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட். ஜெனரலா ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி இருப்பாங்க, இந்த படத்துல எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ் அவர் லேடி வேஷன் மட்டும் நினைச்சிருக்காங்க. இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறைய முறைக்கிட்டு இருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடிச்ச சீன்ஸ்ல ரொம்ப சுவாரஸ்யமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார் செல்வா சார். அது என்ன சொல்றது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி. அவரு கிட்டத்தட்ட எனக்கு 25 வருஷம் சார் செல்வா, 40 வருஷம். வா சூப்பர். ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு படம் சொல்லணும். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ள வந்தா கொடுத்த காசுக்கு வண்டி இல்லாம கலகலன்னு சிரிச்சுட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்தா திருப்தியா இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலமா நல்ல பேரும் நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டர்ல வந்து பார்த்து உங்களை ஆதரவு. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் ஒரே ஒரு கேட்கணும், உங்க எனர்ஜி. ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க ஜீப்பை தொங்கிட்டு போறீங்க, போலீஸ் ஜீப்பை அர்ஜுனர் கேட்டு ஓட்டுற மாதிரி வேகமா ஓட்டுறீங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளவு ஹை எனர்ஜியா இருக்கு. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான் நான் கேட்டதுக்கு அங்கதான் நான் கேட்டேன். சோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்துருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலா நீங்க எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னா நான் அவரை சந்தோஷமா வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அதனால அவ என்னை ஹாப்பியா வச்சிருக்கா, நான் ஹாப்பியா இருக்கேன். போற யூனிட் இல்லாம நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்கிறேன், சிரிக்க வச்சிட்டு இருக்கேன். அதனால
லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் முடி கொட்டலை, அதனால ஓடிட்டு இருக்கு குழப்பு. உண்மையை சொன்னதுக்கு சார் தேங்க்யூ. எதிர்பார்த்த எனர்ஜி வந்து நீங்க ஸ்கிரீன்ல எப்பவுமே எங்களுக்காக அழகழகான படங்கள் கொடுக்கணும். நான் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா வச்சுட்டு இருக்கணும். தேங்க்யூ. ஏன்னா இந்த படத்தை வெற்றியா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. இது சத்தியமா சொல்றேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூ சரி எங்க போனாலும் சரி, மதகஜ ராஜா எப்ப ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்னு, அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்க ராஜுக்கு ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் சும்மா கலகலன்னு சூப்பரா நீங்க பார்த்த முதல் தேசிங்க ராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்சஸ். அவர் படம் எல்லாமே சக்சஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம எழில் சார் ரசிச்சு எடுப்பாரு. நாங்க சீரியஸா எடுப்போம். படத்துல நீங்க பாக்குறப்ப அது பயங்கர காமெடியா இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியா, ரொம்ப எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நான் சிங்கப்புலி சார், ஒரு சான்ஸ், புகழ், நிறைய நடிகர், ரவி மரியான் சார் தின்றாரு, எங்க போட்டி போட முடியாது அந்த அளவு எல்லாருமே. அதே மாதிரி ரோபோசங்கர் சார் இந்த படத்தில் நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்க படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய முன்னோடி சாங்கும் சரி, டப்பா பத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலா இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியா உட்காரவே மாட்டாருங்க. பரபர வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆயிடும். என்ன சார் அப்படின்னு கேட்கும், அவ்வளோ ஜாலியா எங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும், இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், டைரக்டரோட கோ டைரக்டர் அசிஸ்டன்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், இந்த படத்துல இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எழில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினா ப்ரொடியூசர் சார் சொல்லணும், அங்க வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டு இருக்கு, இந்த கேள்வி எல்லாம் கேட்கவே மாட்டார். நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்க எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தியேட்டர்ல பாருங்க. சூப்பர் காமெடி படம். உண்மையா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன். வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசிட்டீங்க. நீங்க சொல்லுங்க சார், இப்ப கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க, ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்க நிறைய படங்கள் எல்லாரோடய ஒர்க் பண்ணிருப்பீங்க. விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷன் தேசிங்க ராஜா 1 போல இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்க செட்ல இருந்தா என்னெல்லாம் நடக்கும், ஏதாவது ஒரு கலாட்டா பத்தி சொல்லுங்க சார். ஏதாவது கலாட்டா நடந்துகிட்டே இருக்கும். ரவி சார் அப்படி இடுப்புக்கு விட்டு போயிட்டே இருப்பாரு. விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலெல்லாம் தான் இருப்போம். ஆனா சீன் வந்துட்டா சீரியஸா இருக்கணும். எழில் சாருக்கு விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும் நினைக்க நமக்கு சொல்லி கொடுப்பார். எங்கேயாவது மிஸ் ஆனா கூட, சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டா ஒர்க் பண்ணுவாரு. எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் படத்துல நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலயும் என் கேரக்டர் இட்டு, அதே மாதிரி இந்த படத்துல எல்லா கேரக்டரும் இட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியா பண்ணிருக்காங்க. புகழா வந்து கலக்கிருக்காரு. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி படம் நீங்க பாருங்க. நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நண்பருக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. காலநூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கு நிகழ்ச்சிகளுக்கு இப்போ இயக்குநருக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கணும். இளைஞர்கள் இயக்குனர் செய்யணும். இப்போ பெருமையை சொல்லணும். நாடகம் வாழ்ந்துட்டார் அப்படி ஒரு காரணம். இந்த எழுதி சாப்பிடுறாங்க 23 பக்கம் எழுதி கூப்பிட்டு போட்டாங்க. 23 பக்கம் 123 பக்கம் எழுதிட்டு போனா ஆர்வத்தை பேசுறாரு. அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல கேமரா இருக்கும், அவர் கோயம்புத்தூர் போயிருக்காரு. கோயம்புத்தூர்ல கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். இது கோயம்புத்தூர்
பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு வாங்கி அவங்களே ஒரு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசி எடிட்டர் ஏன்னா 23 பட்ஜெட் இருக்கான். ஹீரோக்கு பேசுகிற டைலாக் அவ்வளவு ஒரு மொழி அசிங்கிட்டே இருக்கும். எனக்கு கிடைச்சா என்ன பத்தி இதெல்லாம் யோசிச்சுட்டே போயிடும். எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான செய்யணும். அதுக்கு நிறைய படங்கள் வேலை நிமித்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தை நிலத்தில் ஆலை கிடையாது பேர்னா இளைஞா இருக்காங்க. உங்களை அப்படியே வாய்ப்பு அது மாதிரி நாட்டில் எடுத்து ஒரு பெருமையை செய்வேன். சில பேர் வாய் அசைக்காக படம் இடத்துல பேசியிருக்காங்க. இப்போ உடம்பு வலிக்குது அப்படின்னு விஷயங்களை கேட்பீங்க. ஒரு ரிலேஷன் போகிறோம் நாங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். பாருங்க அவரை எப்படி பேசிருக்கோம் சொல்றேன். ரொம்ப வணக்கம் ரொம்ப லேட் ஆச்சு எப்படி நம்ம காதை தூக்கி அவரை வாயை வைக்கணும். அப்படியே அந்த மாதிரி யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச திரையுலகத்துல அன்பா கூப்பிட மாப்பிள்ளை இருந்தேன். அவருடைய கூட நிறைய பண்ணிட்டேன். நிறைய பண்ணணும். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்க இருக்க காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரும் நீங்க அந்த உள்ளே இல்லாம பெரிய காமெடி ரொம்ப முக்கியம். 10-15 பேர் இருந்தா கூட எல்லாரும் அங்கதான் வாய்க்கு பேசிட்டே இருக்கணும். கிராப்டி முதல் இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட்டி கேமரா செட் ஆகி வேற இடத்துக்கு போயிடும் நாங்க பேசிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியும் நடந்திருக்கு. அதை தாண்டி அவர் பேசி நீங்க பார்த்தாங்க. வேளாண் வழக்கறிஞர் அந்த கிளைமேக்ஸ் மீண்டு ஒரு பெரிய ரோடு இருக்கு. அதில் ஒரு கெஸ்ட் அஃபேர்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு எடுத்து மீண்டும் நிகழ்ச்சி நன்றி. கோயில் வரையில் வேளாண் வழக்கறிஞர் பார்த்து நீங்க ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நம்ம நடத்தி ஆகணும். அதுக்கு வந்து தாழ்மையா கேட்டுக்கணும். வந்து தேசிய ஒன்றுக்கும் தோல் எந்த சம்பந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த படத்துல வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்கிரம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது. அப்படியே தேசிய பேரும் தொடர்ச்சி கேட்குறீங்களா? இதுக்கு வேற வல்லமையும் தெரிவிக்கலாம், மண்பட்டு பாட்டையும் தெரிவிக்கலாம், சரங்க பயணியை பாட்டும் தெரிவிக்கலாம், எதுவும் வச்சுக்கலாம். ஆனா புதுசு அந்த மாதிரி எனக்கு தேசிய டூரா வெறும் வச்சிருந்தால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்துல பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அனைத்து நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன்னா இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடகங்கள் நீங்களும் பார்ப்பீங்க. தயவு செய்து தேசிய ஒன்றும் மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலாச்சாரம் போலதான். ஓகே சார், யூஷுவலா சொல்லுவாங்கல்ல ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்ல ஒரு டைரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் அந்த யூனிவர்ஸ் மறந்துருக்கீங்க, நீங்க பேசிக் ராஜா ஒண்ணு மறந்துடுறீங்க. மறந்துடும். ஓகே, கஜினி மாதிரி கஜினி சூரியன் மறந்துட்டீங்கன்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட இந்த காமெடி பெர்ஃபார்மன்சஸ் அதாவது மக்கள் எல்லாருமே அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், அதனால அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஆனா ஒரு சீரியஸ் வில்லனியாவே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்சஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணம் இந்த ஆர்கே செல்வன் சார் தான். ஓகே, எல்லாருக்கும் பொது தகவலா இருக்கும். ஓஹோ, பக்கமாக 6 வரைக்கும் சாருக்கும் பொது தகவல் இருக்கும். பேரு சார் அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் இன்னும் வேலை வச்சிருந்தார். அப்ப டைரக்டர் எழில் சார் வந்து யூனியன்ல வந்து டைரக்டர் பொருளாளர். அந்த 1 மாசம் டிராவல்ல நான் பாக்குறது வந்து பயங்கர மாறியா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு செம்ம டென்ஷனை கத்தி விரும்புறது அப்படின்னு கோவப்பட்ட எழில் சார், சார் சம்பளம் தான் சொல்லி சாப்பிட்டுருங்க சார், தட்ட விரும்பல அப்படின்னு. இல்லை சரியான காமெடி பேசுங்க, காமெடி வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னாரு. நீங்களே செஞ்சிருங்க சார் அது அப்படின்னு. நான் கேஷுவலா சொன்னேன்,
எங்க நானும் கேப்ல படம் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன அப்படியே சொல்றேன், இல்லை சார் இங்க கூட படம் பண்ணுவீங்க சார், நீங்க சொன்னா நான் காமெடியா பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன் காமெடியன் பண்ண அந்த முருகத்தி பறவை அந்த படத்தை அசால்ட்டா அப்படியே முடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிய ராஜா 2 வரும்போது மறுபடியும் இந்த படத்துல இருந்தது எனக்கு பொறுப்பு போடுது. ஏன்னா இந்த வில்லன் சார்ல உட்காந்து காமெடி பண்றது வந்து 2 பண்ணிருக்காங்க. அதை 2 கொண்டாடி திருப்பி எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி வில்லன் சார்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸ் மாட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். எவ்வளவு கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். சோ முதல் படம் ஹிட் மனங்குத்தி படம் செம சூப்பர் படம் ஹிட். தேசிய ராஜா வராரு, என்ன முன்னிலே பயம். என்ன கிளைமாக்ஸ்ல வந்து கண்ணம் சீல் சாங் எல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங் எல்லாம் ஆட வைக்கிறாரு. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, என்ன இவ்வளவு நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்ப நம்பிக்கையை மெத்தடில் நம்ம மேல வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம். அது மாதிரி நான் காமெடியில வந்து பிசிக்ஸ் பண்ணி பிஹெச்டி மாதிரி பிரிச்சு இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்டரும் மறந்துட்டேன், கதாசிரியரும் மறந்துட்டேன். காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி மண்பட்டி பிறகு மச்சான் சொல்லிட்டாங்க, மச்சான் சொன்னா ஒரு காமெடி செம இருக்கு. இது செம காமெடி, காமெடி இல்லைங்க. தேசிய ராஜா வந்ததுக்கு அப்புறம் நான் சூரியன் பண்ண காமெடி. அப்புறம் இது வரைக்கும் காலையில கூப்பாடு போட்டு காலையில விரல அப்படின்னு சொன்னப்ப அது அந்த மாதிரி பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடி. வேலைக்காரன் நானும் ரோகசங்கன் சொன்னேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோடி பக்கம் கோயில் போயிடுச்சு. என் பொட்டாட்டி காலையே அந்த வசிக்கிறான் இந்தியா கண்ணு படமா அப்படின்னு பொட்டாட்டி சிறப்பா இருக்கிறது கேட்கல மாமா சொல்ல. அந்த காமெடிக்கு இந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்னும் வரைக்கும் அது வந்து நியூஸ் ஆகும், டெம்ப்ளேட் ஆகும். எப்ப பார்த்தாலும் அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு நியூஸ் ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சது. இப்போ அதே மாதிரி இந்த தேசிய ராஜ்யத்தை வந்து எப்படி ஆடியன்ஸ் வந்து மீம்ஸா பயன்படுத்தினாங்களோ, எப்படி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிய ராஜ்யத்தை எனக்கு மட்டும் இல்ல, சான்ஸ், அண்ணன் சோமநாதன், பங்காளி, சிங்கம்புரி, இப்ப எல்லாருமே ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி சொன்னார்ல, தேட்டர்ல பாருங்க தெரியும். எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விருப்பம் கேட்டேன், வாசிக்கவே வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க வித்யாசாகர் சார் கேட்டுக்கிறேன். இது என் தப்பு இல்லை சார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தப்பு. இருந்தாலும் அந்த இனில் நீலா காற்று வந்து முதல் கேட்குறது சார், முதல்ல பார்க்கறதா அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிச்சு சார். அது நீங்க பண்ண அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு பிடிச்சது உள்ள கெஞ்சினேன் சார். வித்யாசாகர் சார் தருவாரு, அதை போடுங்க சார். அவர் என்ன சொன்னாரு, அது ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு சார் 10 நாளா. ஹிட் ஆகுது 3 பாடப்பட்ட கிடாரி தோப்பு சாங் நான் சொல்றேன். கிடாரி தோப்பு என்ன ஒரு சாங் இருக்கு, எப்படி 1க்கு 2க்கு எந்த சம்மந்தமும் இல்லையோ அது மாதிரி இந்த கெட்டப்ல இருக்கணும். இதுக்கு இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல ஒரு கெட்டப். இந்த படத்துல அரசியல் தான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல பொறுப்பு ரொம்ப அழகா சொல்லலாம். சாம்ஸ் அழகா சொன்னாரு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துல சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்துல அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்துல அந்த குவாலிட்டியில அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறது ஒருத்தவங்க விருந்தங்கள் வைக்கும் போது அவங்க எப்படி நினைக்கிறாங்க பொறுத்தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல முறை சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். இப்ப 3 நாளா நாங்க ப்ரொமோஷன் எல்லா சேனலுக்கு போறோம். சாரு ஹோட்டல் வந்து என்ன வேணும்னு கேட்கவே விட மாட்டாரு. அவரே ஆர்டர் பண்ணுவார், எனக்கு பேர் தெரியாதான் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க சொல்லி அந்த மனசை கூறி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதே மாதிரி அவருடைய சன் இந்த படத்துல வச்சிருக்காரு ஜனா. அவர் 4 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஒரு ஆக்ஷன் ஹீரோதான் அவரோட பேசிக், அவருடைய மூமெண்ட், அவரு அந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோக்கான விஷயம். ஆனா ஒரு நாள் கூட ஷூட்டிங் பண்ணல. நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னில் அவர் நம்பதே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா லெஜண்ட் தகுதியாக இருப்பார். நானும் சாதாரண சொல்லி பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாக அந்த ஹீரோ உருவாக்க ஸ்கோர் கொடுத்து எங்களுடைய அனுப்பு சகோதரர் விமல் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா ஹீரோக்கும் எல்லாருக்கும் ஸ்கோர் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்கே காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்படி என்ன பண்ணாரு, எல்லா ஸ்கோப்பையும் எப்படி பார்ப்பாரு. இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதுல நான் என்ன
படமும் ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் அவர் இத்தனை வருஷம் இவ்வளவு காம்படிஷன் ஒரு ஹீரோவா இருந்த காரணமே அவர் அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிப்பாரு. நான் என்ன பண்ண போறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்கு, எனக்கு ஓப்பனிங் இல்லை சார், எனக்கு எண்ட் இல்லை சார், இதெல்லாம் கேள்வி நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பட்டுள்ள ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தா எப்படி பண்ணுவாங்கிறது மிக சிறந்த வந்து வினோத் சார் தான். எந்த டைலாகையும் அசால்ட் ஆர்வமா கேட்டு டப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பிசத்துக்காவது ஒரு வார்த்தை விட மாட்டாரு. அதே மாதிரி எப்படின்னா பண்ண சூப்பரா பண்ணு கேட்கவும் மாட்டாரு. கேட்கும்போது அப்படியே ஒரு ஓரமா போய் சேர போட்டு உட்கார்ந்துருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களா அந்த ட்ரெய்லர் ஃபிலிம் பண்ணிருக்கோம். யாராவது பேரை மறந்துங்க தரிசனம் பண்ணிக்கோங்க. புகைப்பண்டி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமி மேக்கர்ஸோட 27வது படம். அந்த படத்துல தான் எனக்கு புகழோட திறமை எனக்கு தெரிஞ்சது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்துல வேற மாதிரி பண்ணிருக்கோம். ஆனா இந்த படத்துல புகழுடைய வெளிச்சம் வந்து 4K லைட் மாதிரி பாய போகுது. அது கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். சார் செல்வா சார், சாரி சார் உங்க பேர் மாட்டேன். திருநாமணி குரு படத்துல வந்து இப்ப வரைக்கும் 20 வருஷத்துல டிராவல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க 2 படம் டிராவல் பண்ணுங்க. நான் 10 வருஷத்துல சாருடைய டைரக்ஷன் அவர் பண்ணிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னன்னா, ஒரு படத்துல வில்லன் நடிச்சோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் நிறைய படம் விட்டே இருப்பாரு, அதுக்கப்புறம் காண போவாரு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் காணாம போன 20 வருஷம் நடிச்சது ஒரே காரணம் என்னை ஜனங்களை மாற்றி இதை எப்படி பண்ணுவாங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்த எழில் சார் தான். இந்த நேரத்துல வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தாருன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா எழில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கை நடுவில் தான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்ற மாதிரி தான், இந்த படம் ஜாலியா வாங்க, ஒரு ஜாலியா போங்க. தேங்க்யூ. இதனோட முதல் படம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே, பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல வந்து நிறைய காஸ்டியூம் எல்லாருமே சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பத்தி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யார கூடயும் ரோல் இருந்தில்ல, எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஓகே, ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாவோட பேர் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க. அப்ப ஜனா பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா தான் ஸ்கிரீன்ல வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது, பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து. அது உங்க தமிழ் டீச்சர்? ஆமா. ஓகே, சோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சிட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கு. நீங்க மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். சோ இங்க வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சோ இப்போ இங்க ஒரு படம் முழுக்க டயலாக்ஸா இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவா இருக்குமா செட் எல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். சோ ஓகே, சோ அங்க யாரும் காமெடி பண்ணல, அதனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களுடைய கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். ஆல் சக்சஸ். தேங்க்யூ. அப்ப நம்ம மூவி தேசிங்கராஜ் 2 ஜூலை 11க்கு ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா வரும், பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த படம் நடிச்ச அனுபவம் பத்தி சொல்லுங்க. பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? So share about that expectations or about the film. Sure. It's been a thrilling experience because இது என்னோட முதல் தமிழ் film தான். So அதனால I mean it's always a special experience, you know, on your first project. So but I've gotten to work with not just the legends and also they're very very nice people. So very supportive ஆளுங்கள். So அதனால it was just the language problem இருந்துச்சு. அதுக்கு விட ஏதாவது பிரச்சனை கிடையாது. So it's been wonderful. Okay, share one of the few most memorable moments in the set because இங்க இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் and அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட, and you are working with someone in the industry who is there for 25 years or veteran கூட work பண்ணுவீங்க. Of course. So please share about that. See, the moment I got to work, so we worked on this song called A Very Beautiful Melody by Vidyasagar sir.
and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed film version of Chandramukhi in Telugu as well. By the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப ஃபேன் வித்யாசாகர் சாரோட ஒர்க் and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So in the படத்துல என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரை பத்த மாய வைத்த காரணம்னு சாங். So I really enjoy dancing to that. பரவாயில்ல, ரொம்ப அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்க சீக்கிரம் நிறைய தமிழ் கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட் சோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jonah. So அவருக்கு தான் 3 ஹீரோயின்ஸா? no, ஹீரோயின்ஸ். Okay. So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So எல்லாரும் they've been wonderful with me. So they've been very nice to me. நைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய அழகான ஃபிலிம்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபுல்லா தமிழ்ல நீங்க பேசணும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்சஸ். Thank you. ஓகே, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி பேசிய எனக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கிணத்துக்கு வந்துட்டு போனேன். என்ன புகழ் அது குக்குத்து கொஞ்சம் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அது ஏந்த ஒரு விஷயம் பண்றீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த மாதிரி ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய. பட் இந்த படம் வந்து வயல் சார் எல்லாருமே சொல்றாங்க, அவர் நம்ம இண்டிகேட்டர் நீங்க என்ன பண்ணுங்க, சூப்பரா பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். அவர் 2 வார்த்தை தான் வந்து வரும். பாரு, ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு 2 தான் சொல்லுங்க, எதுவும் சொல்ல மாட்டாரு. நீங்க முடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பார்த்துப்பாரு, இல்லை மீது எடிட்ல எல்லாத்தையும் தூக்கிப்பாரு. அந்த ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைரக்டர் நான் பார்த்தது எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்களா சார் இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றுட்டுங்க, கொஞ்சம் அவர் வந்து சொன்னாங்க சார் நீங்க போட்டுங்க சொல்லுவேன். அதுக்கு லேடி கேட்ட எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கேட்ட மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை லேடி கேட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்றோம். அதே போல விமல் சார் வந்து நான் ஆக்சுவலி சினிமாவுக்கு வந்ததுக்கு நான் பழகத்துல எனக்கு 2 பேர் டெய்லியும் பேசுகிற மாசத்துல ஒரு 25 நிமிஷம் ஜாலியாக பேசிக்கிறேன் அப்படின்னா ஒரு சசிகுமார் சார் விமல் சார் சும்மாவே பண்ணி ஜாலியாக பேசுகிறேன். என்ன தம்பி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு பேசுவாங்க சசிகுமார் சார். 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யாரு இருந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது, அந்த அளவு வராது. அவர் கூட பழகிட்டு ஜனா ப்ரொடியூசர் சார் எனக்கு ஷூட்டிங்க்கு வந்திருந்தாரு. என்ன வந்துட்டு போற ப்ரொடியூசர் சார் வந்துட்டு போற என்ன விஷயம் கேட்டாங்க. என்ன ரவீந்திர சார் சரி பார்க்க வந்தாங்க. சார் நீங்க 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லுங்க. அப்படி ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே வந்து ஒரு இடத்துல மோகன் நம்ம கூட்டாந்து பார்த்து ஒவ்வொரு ஒருத்தவங்களே பார்த்து எல்லாத்தையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சின்ன ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா கூட வந்து அதை சொல்லிட்டு போயிட்டு ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மாதிரி அந்த ப்ரொமோஷனாக போயிட்டு இருந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே இது வந்து சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கூட மதிப்பு மாட்டாங்களா அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சார் சாம்சன் ஸ்கிரிப்ட் வாங்கிக்கிட்டே நீங்க இந்த இடத்துல ஒரு போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன ஒரு பேப்பர் கொடுத்தாலும் அந்த பேப்பர் 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம புதுசா வளர்ந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் வர எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகா இல்லை நீங்க இந்த கவுண்டர் போடுங்க, நீங்க போடணும், எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்ட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டு இருந்த ஒரு வார்த்தை நீங்க சினிமாவில் எப்ப காமெடி பண்ணுவீங்கன்ற நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலும் இந்த பேசிக்கிற 2 இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். அப்படியே
எதுக்காக மரத்தை தேடிப்போம், ஆனா அந்த மரம் வெளியில நிக்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அதுல பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ட்டு எல்லாமே ஒர்க் பண்றது, இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே அதான் இந்த படம் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு உழைக்கிறது. கண்டிப்பா இதுல வந்து நீங்க சூப்பரா சொன்னாரு. வந்து அதுலயும் ஒரு நடிகர்கள் எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் யாருக்குமே இந்த வழி இருக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளவு தூரம் நீங்க நடக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் நடக்கணும். ஈஸியா ஒரே வாரத்துல படம் நீங்க இல்ல வேஸ்ட் அப்படின்ற வார்த்தை சொல்றீங்க. இதுக்காக ஒரு லைட்டிங் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஒரு தண்ணி எடுத்துருந்த ஓடாகட்டும், அந்த லைட்ல உங்க குழந்தைக்கு சொல்லுங்க இந்த படத்தை அப்பா ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த படத்தை நானே லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் எடுத்து எல்லாம் முடிச்சு ஒரு படத்தை தனித்துல எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியா சொல்றீங்க படம் நல்லாலும் அப்படின்னு சொல்லி மக்கள் போய் பாருங்க. நீங்க நல்லா எல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே மாத்திக்கணும். ஈஸியா ஒரு சும்மா உங்களுக்கு மறுமையாக இருந்ததுக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லான்னு சொல்றாங்க. அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுறதே கிடையாது. நான் வரும் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மணிக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ எமோஷனல் பேசினது எல்லாரும் பார்க்கறது இருந்தது. ஒரு படத்துக்கு எவ்வளோ தூரம் பேசுறாங்க அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி பேசுகிறீங்க உங்களை சப்போர்ட் பண்ணீங்க. கண்டிப்பா பேசுகிறது கட்டாயம் சூப்பர் இருக்கும். எல்லாருமே அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பா மாபெரும் வெற்றியடையும். எங்களையும் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்க தான் நீங்க நேரு படைப்பு நாங்க படைச்சிருக்கோம். நீங்க இதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை இந்த வாழ்த்து செல்வமணி சார், உதய சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மற்றும் இந்த திரைப்படத்தில் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணன் வந்து 2வது படம் சொல்லுவாங்க ஜன்னல் வரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங் ராஜா 2. ஆனா இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது வந்து கில்லி கொக்கரக்கோ அந்த தும்சாக் பண்ணது நானு. அதனால நம்ம வந்து 2வது படம் வேலை செஞ்சிருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. பிறகு வந்து இந்த படத்தோட இயக்குனர் எழிலன் அவர்கள், அவருடையும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்துல ஒர்க் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் உடம்பு தோறும் அப்படின்னு ஒரு படம் பண்ணா, அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸா நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாதாரண பண்ணோம் 100 படம் முன்னாடி ரிலீஸ் ஆகும். எல்லாமே சீரியஸ் மூட்லயே பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து வந்து இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்தை கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த சீரியஸ் பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸா, அவ்வளோ ஜாலியா, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பரா பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்துல வந்து ஒரு காமெடியை வச்சு வேலைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு அவரு. நீ மட்டுமே ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு 15 சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார். அண்ணனோட 25வது ஆண்டு, அண்ணன் வந்து 50வது ஆண்டு பெண்களெல்லாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறைய காமெடி நடிகர்களுக்கும் என்ன ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று அன்றை வேண்டுகிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக 2 பேர் ரொம்ப சிட்டா படம் வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகா பார்த்துக்குவார்.
விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி அண்ணன் ரவிமோகன் அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்துல வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த 2 கொண்டாட்டி மாதிரி வில்லைகள் மட்டும் 2 கொண்டாட்டி இல்லை, ஹீரோவா இருந்தீங்களும் காமெடியும் பண்ணலாம். அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு இருந்தது, அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி வந்து வருது. அது இல்லாமல் டைரக்டர் அவர் நம்மளை அழகா கண்ண வச்சிருவாரு. மீரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாமி அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், செங்கல்பட்டு அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து நேரம் இந்த படத்தில் எல்லா ஜானராஜோடையும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது. எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோவிந்தன் அண்ணன், வினோத், தந்தை விஜய் டி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவர்களும் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 14ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். நன்றி, வணக்கம். இது கொடுத்த 100 கூட எழுதியிருந்தாரு, நான் 200 எழுதிட்டேன். நீ யாருக்கு வாழ்த்து முடிவு நினைக்கிறீங்க? நான் முடிவு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் உலக சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விரும்பில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்கலாரு. அப்போ 80% கொஞ்சம் தோணுச்சு. ஸ்டேஜ் வந்தார், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை, 2 வேஷ்டி வெள்ள சட்டை, 100% விஜயகாந்த் சார். எழுதியும் சரி, காஸ்டியூமும் சரி. ஆமாம், எப்பவும் போல எனக்கு 9 மணிக்கு மேக்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வித்தியாச டிஎஸ்ஐ இன்னைக்கு இந்த நாயகன் அவர் வந்து மறுபடியும் கிழங்க, அவர் எல்லாத்துலேயும் இருக்கீங்க. அவர் குத்துலையும் இருக்கீங்க, கெத்துலையும் இருக்கீங்க, யூடியூப் சாங் இருக்கீங்க, ஹீரோஸ் சாங் இருக்கீங்க, எல்லாத்துலையும் இருக்கீங்க. எனக்கு கிடையாது அவர் தான். நான் திருப்பாச்சு கவுண்ட் ஆயிடுச்சு. டெஸ்ட் போயிட்டு இருக்கு, அப்புறம் டூர்ல போயிட்டு இருக்கு. அவன் சாங் இன்னொரு சாங் போட்டுருக்கோம். அடடா திருடா அடடா திருடா அவசரம் வேணும் பொறுத்துக்கணும் போட்டு ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் சூப்பர் சூப்பர் போயிட்டு இப்போ விஜய் பக்கம் தான் போனேன். சிட்டி ஒரு சாங் அப்படி போடு 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 அசத்தி போடு விட்டு குத்து குத்தா இருக்கு. நம்ம செய்விட்டு வராது, அதை தூக்கி வச்சுட்டு அப்படி தப்புல அப்பப்போ இடத்துல இருக்குடா என்னை குத்து போட்ட இயக்குனாக்கும் வரும். அது எதிரும் வரும். அதை நான் கோ டைரக்டர், திறமையான டைரக்டர் அரசாங்க டைரக்டர். நீ டெண்டர் இல்லை தொட்டு தொட்டு பேசும் சுத்தம் அவரோட சாங் அது. அந்த சாங்ல ஃபர்ஸ்ட் டியூன் போடுறது சிங்கிள் இல்லை, கரெக்டா இல்லை. அது எப்பவுக்கும் அவங்க ஒரு வருஷத்துக்கு வைப்பாங்க. அந்த வருஷம் பண்றதுல சாங்கு கேட்டோம், சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்பவும் உழப்ப முடியாது. இது அவரு வச்சு யாரும் இருக்க வச்சு சாங்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்டா போகக்கூடாதுன்ட்டு சிங்கிள் ஆரம்பிச்சோம். கஷ்டம் எனக்கு தெளிவாக போச்சு. அதனால பழைய இது சார் நான் கூட பார்க்கும்போது டைரக்டர் வர மாட்டேன், வியப்பாக பார்ப்பேன். தொழிலாளர் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆழப்பட்ட டைரக்டர் தெரியாது. ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒவ்வொரு தொழிலாளர் பண்ணாரா அப்படின்னு பார்க்குறது. இப்போ தொடர்ந்து காமெடி பண்ணுறதுல வெள்ளக்காரன் ராஜா அப்பவும் பார்ப்பேன். அப்படி காமெடி பண்றாங்க. எல்லாருமே அதிசயமான இயக்குனர். ரோட்ல எல்லாரும் பேசுறது வெளியே வச்சு ரோட்ல இவர் எனக்கு போஸ்ட். ஏன்னா இவங்க ஸ்கிரிப்ட்ல தவிர எல்லாரும் பேச மாட்டோம், விட மாட்டேன் மேக்சிமம். இவர் விஷயம் வச்சிருக்காரு. இதுல இருக்கும். தேசிய ராஜா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு ஒரு ஒரு
பாட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் உங்களோட அன்பாக இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை அன்பாக பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவாக கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்வராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குநர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி போலீஸ் அவர்களுக்கும் இன்னொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்திருந்தது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் வந்து தயாரிப்பாளர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை பண்ணோம் முடிஞ்சிச்சு, இது எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு காமெடி படத்துக்கான ஒரு மந்திரம். பட் அது இல்லாம அந்த படத்தை நேசிச்சு நான் வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து சார் வந்து இந்த படத்திலேயே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னா எனக்கே பயமா இருக்கும். எடிட்டிங்கு, ட்ரைலரு, டீசரு இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில பண்ணியிருக்காங்க. முருகன் இருந்தார் கூட. ஸோ அவர் அந்த ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க தான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தருணத்துல தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு கூப்பிடலாமா சார்? தயாரிப்பாளர் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீ 2 வார்த்தை பேசிடுறீங்களா? ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்சிருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு ஸ்டைன் பண்ணணும், நல்ல நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். மற்றும் இந்த படத்துல வந்து படத்தோட ஹீரோ விமல் சார் பத்தி நான் பேசி ஆகணும். ஏன்னா வந்து என்னோட தேசிங்க ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வந்தது வந்து விமல்ஜி. இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமா இருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட போட்டு இல்லை புதுசாக போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்டோட ஸ்கிரீன் பிளேயே பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே இது இருந்துச்சு இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு காமெடி சிரிச்சு முடிஞ்சு விஜயசாகர் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கேப்பே இல்லாம காமெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்டா கட்டிங் வந்திருக்கு இந்த படத்துல, வேற வழி இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிரிச்சீங்கன்னா ரசிங்கன்னா போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் இந்த படம். அந்த மாதிரி இன்னும் இதுல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லா காமெடி ஆர்டிஸ்டையும் ரவிமரியா, சாம்ஸ் ஜி, ரோபோ, திருமா எந்திரிக்கிறாப்புல, சிங்கமல்லி, நிறைய நிறைய ஏகப்பட்ட பேர், சாவனா வந்திருக்கிறாங்க, இந்த மதுரையில இருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்து 3 பேரு, அம்மாக்கள் 3 பேரு. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினா வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். அது வந்து ரொம்ப இமீடியட்டா 3வது படமே பண்ணதுனால எனக்கு மியூசிக் பத்தி பேச தெரியாது. பட் அப்ப ரொம்ப மெச்சூர்டா இருப்பேன். சார் போனா ஏதோ சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்தேன். சாரோட கெப்பாசிட்டி என்ன, சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்ப போய் உட்கார்ந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரொம்ப சாலிடா இதை மாத்துறாரு, லிரிக்ஸை கூப்பிட்டு அதை மாத்துறாரு, எல்லாமே பண்றாரு. இந்த எழில்கிற பேரு கூட நெடில்ல ஒரு வார்த்தை வேணும் இந்த விவேக போட்டு டார்ச்சர் அவன் எழில்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் வந்துச்சு. நெடில்ல ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு. அவங்க உட்காந்து கம்போஸ் பண்ணுவாங்க, நெடில்ல பிடிங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷன், அவ்வளோ விஷயம் கேதர் பண்றாரு. மியூசிக்னா என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமா இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப எளிமையா எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த 5 சாங் ஹிட் பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு வித்யாசாகர் தான் மிக 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 முக்கியமான ஒரு காரணம். சார் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நமக்கு இதையும் கூப்பிட்டு இந்த ஆடியோ வித்யாசாகர் சார் அவர்களை அன்புடன் பேசிக் ராஜா திரைப்படத்தின் ஹீரோ
திரு விமல் அவர்களை அன்புடன் வேடி கழிக்கிறோம். திரு ஜனா அவர்களை அன்புடன் வேடி கழிக்கிறோம். ரவி மரியா சார் மற்றும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், தேசிய ராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் அன்புடன் வேடி கழிக்கிறோம். இந்த படத்துல சாரோட சன் பண்ணிருக்காப்புல எல்லாருமே அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நிச்சயமா நான் எதுவும் சொல்ல